வணக்கம் மக்களே. நம்ம நைட்டு தூங்க போகும்போது தூக்கம் வரும்னு பார்த்தா திடீர்னு நம்ம மூளை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாம் பண்ண சின்ன தப்பு இல்லை நமக்கு நடந்த ஏதோ ஒரு கசப்பான விஷயங்களை ஞாபகப்படுத்தும். இல்லை நாளைக்கு ஆஃபீஸில் இல்லை காலேஜில் ஒரு விஷயம் நடக்கவே போகிறது இல்லை அப்படின்றப்போ ஒருவேளை அப்படி நடந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு இல்லாத ஒரு பிரச்சனையை பற்றி யோசிக்க வச்சிட்ருக்கோம். இதை தான் நம்ம ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உலகத்தில் 90% பேர் தேவையில்லாமல் யோசிச்சே தங்களோட நிம்மதியை கெடுத்துக்கிறாங்க. நீங்கள் மட்டும் இப்படி பண்ணல, எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான பிரச்சனை தான். சரி, ஏன் நமக்கு இந்த தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் வருது? இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி காடுகளில் வாழ்ந்த மனுஷனுக்கு எப்பயுமே ஒரு பயம் இருக்கும். புலி வந்துடுமோ இல்லை பாம்பு கடிச்சிடுமோன்னு பயந்து தான் அவங்க உயிர் வாழ முடியும். அந்த காலத்தில் உருவான அதே மூளை தான் இன்றைக்கி நமக்கு இருக்குது. அதனால் நம்ம மூளை எப்பயுமே ஒரு ஆபத்தை தேடிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி புலி பயம்லாம் இல்லை, ஃப்யூச்சர் பற்றின பயம், இல்லைனா நடக்கவே நடக்காத விஷயத்தை பற்றி தேவையில்லாமல் யோசிச்சு பயம். ஸோ மூளை ஓவர் ஆக்ட் பண்ணுது இதுக்கெல்லாம். ஒரு வேளை இப்படி ஆகிடுமோ, ஒரு வேளை அப்படி நடக்குமோன்னு நெகட்டிவாக யோசிக்கிறது மூளைக்கு ரொம்ப பிடிக்கும். நடக்காத ஒரு சுச்சுவேஷனை நிஜம்னு நம்பி உடம்புல அட்ரினலைனை ஏற்றி நம்மளை பதட்டப்பட வைக்குது. இப்போ ஒரு யதார்த்தமான உண்மையை சொல்கிறேன். நீங்கள் பயப்படுற 99% விஷயங்கள் உங்கள் நிஜ வாழ்க்கையில் நடக்கவே போகிறதில்ல. நம்ம யோசிக்கிற நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே நம்ம மூளை க்ரியேட் பண்ணுற ஒரு இல்யூஷன். நீங்கள் ஓவராக யோசிக்கிறதுனால நடக்க போகிற விஷயத்த உங்களால் மாற்ற முடியாது. ஆனால் இப்போ உங்கள் கையில் இருக்கிற இந்த அழகான ப்ரெசன்ட் லைஃப்பை கண்டிப்பாக உங்களால் கெடுக்க முடியும். ஓவர் திங்கிங் பண்ணுறது எப்படின்னா, மழையே பெய்யாதப்போ கொடை இல்லையேன்னு நினச்சி வீட்டுக்குள்ளேயே அழுதுட்டு இருக்கிற மாதிரி. புரியுதா உங்களுக்கு? அப்படி உங்களுக்கு அதையும் மீறி ஓவர் திங்கிங் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது, நெகட்டிவாக யோசிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மூளைக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனித்து பேசணும். நீ யோசிக்கக்கூடிய இந்த விஷயம் நிஜமாகவே நடக்கிறதுக்கு 1% ஆச்சும் பாசிபிலிட்டி இருக்கா? உதாரணத்துக்கு ஆஃபீஸில் பாஸ் கூப்பிட்றான்னு வைங்க. நம்ம மூளை உடனே அவ்வளோதான், உன்னை வேலையை விட்டு தூக்க போகிறாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள், நீங்கள் தப்பு பண்ணிங்களா இல்லை கம்பெனி நஷ்டத்தில் போகுதா? இது எதுவுமே இல்லைல்ல. அப்போ வேலை போகிறதுக்கு 0.0% கூட சாத்தியமே இல்லைல்ல. ஸோ தட் இஸ் அந்த ஓவர் திங்கிங்கை இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம மூளைக்கு ஒரு குணம் இருக்குது, அதுக்கு கற்பனை எது நிஜம் எதுன்னு பிரிக்க தெரியாது. ஆனால் நீங்கள் இப்படி இது நடக்க சாத்தியம் இருக்கான்னு லாஜிக்காக கேள்வி கேட்கும்போது மூளைக்கு உண்மை தெரியும். ஆமாம் இல்லை, இது சும்மா கற்பனை தான், நடக்க சான்ஸே இல்லைன்னு மூளை புரிஞ்சுக்கிட்டு லைட்டாக சைலண்ட் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் மனசும் ரிலாக்ஸ் ஆகும். வாழ்க்கை வாழ்கிறதுக்காக தான், யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு இல்லை. சிம்பிளாக சொல்லணுன்னா, வர்றது வரட்டும் பார்த்துக்கலாம்ன்ற மனநிலையை கொண்டு வந்துட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஓவர் திங்கிங்கே வராது. நிம்மதியாக தூங்குங்க. எவ்வளோ நாள் இந்த பூமியில் வாழ போகிறோம், எப்போ போக போகிறோன்னு நமக்கே தெரியாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.